எனக்கு அன்னைக்கு என்ன தோணுச்சோ அதை வந்து நான் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மறுபடியும் பார்வதி கமருதி தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதாவது காலையில் வெளியே சண்டை போட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு இருக்கையில் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதாவது பார்வதி வந்து அந்த விஷயத்த சொல்ல வராங்க. அதாவது பேட் டச்ன்ற விஷயத்த மாதிரி தான் இருக்குது, அதை பற்றி தான் சொல்ல வராங்க. அப்போ சொல்ல வரும்போது என்ன பண்ணுறாருன்னா, அன்னைக்கு வந்து சூழ்நிலையில் நான் அப்படி பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. இதை கேட்ட கமருதி என்ன பண்ணுறாருன்னா, டப்புன்னு சாப்பிட்றதுலாம் எந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சிட்டாரு. எந்திரிச்சது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாருன்னா, சேர் ஒரு எத்தி விடுறாரு. இதை பார்த்துட்டு இந்த பார்வதி வந்து அமைதியாக கம்பெனி மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, நான் சொல்றத கீழே கிட்டக்க வா அப்படின்னு, பேபி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பக்கத்துல வா பேபி, நான் சொல்றத கீழே அப்படின்னு கமுதின் டென்ஷன் ஆகி, இந்த பேபின்னு சொல்ற வேலை வச்சுக்கன்னா வாயை உடச்சிரு அப்படின்ற மாதிரி ஆக்ரோஷமா சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா பார்வதி வந்து சோபால உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் அப்ப கூப்பிடுறாங்க. அப்போ வந்து என்ன பண்றாருன்னா, கமருதி வந்து ஸ்டைலா சோபா மேல காலை வச்சுக்கிட்டு நீ சொல்லு அப்படின்ற மாதிரி மாசா நிக்கிறாரு. வந்து பார்வதி என்ன சொல்றாங்க, நான் சொல்றத கேளு அப்படின்னு டென்ஷன் ஆகி பேசிட்டே இருக்காரு. நீ வாயை மூடு அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. இதை கேட்ட கமருதி வந்து என்ன சொல்றாருன்னா, நான் இதுக்கடுத்து உங்களோட லைஃப் டைம் ஃபுல்லா பேசவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, சரி வா பேசுவோம் அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது அவர் என்ன சொல்றாரு, மூஞ்சி முகரையும் பாரு, நீ பெரிய ஐஸ்வர்யா அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகி பேசுறாரு. இதுக்கப்புறம் பார்வதி வந்து சாப்பிட நிப்பாட்டிட்டு வந்து கையை பிடிச்சி வெளியே கூப்பிட்டாங்க, வா வெளியே போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி கமருதினை கூப்பிடுறாங்க. கமருதி என்ன பண்றாருன்னா, கையை உதறி விட்டு கிளம்பிறாரு. ஆளு மூஞ்சியும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிறாரு. ஓகே மக்களே, இந்த வீடியோல என்ன வந்து தெரியுதுன்னா, பார்வதியோட பேரண்ட்ஸ் வந்து இப்போ அந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்ல வந்து உள்ள இருந்து ஒரு 24 மணி நேரம் இருக்க போறாங்க. அதனால கமருதிக்கு வந்து ஒரு பயமாயி வந்துருச்சு. இப்படி விட்டு விலகி சண்டை வர மாதிரி இருந்தாதான் நம்ம பேரும் கெட்டு போகாதுன்ற மாதிரி நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.